திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் கிளம்பிரை போல மெய்ற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடியேன் உனை போற்றுகின்றனேன். எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடையனாயிருந்த நமர் பாண்டிக் கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாமல்ல சிவகாமி நமர் கூத்தப்பெருமனுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் உணர்வுமுறை குணாதர் திண்டுக்கல் சுந்தராஜையாவுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு முக்கியமான கிளாஸ். அதுக்கு முன்னாடி என்ன கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம கேள்வி பதிவுக்கு போய்க்கலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? தெரியுதுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி பதில் ஏதாவது இருக்கா? கேள்வியில் ஏதாவது இருக்கா? நான் எடுத்து வைங்கன்னு சொன்னேன். ஓம் நம சிவாயம் ஜி. சொல்லுங்க மேடம். நூர்ஜி ஒரு ஜாதகம் கொடுத்துட்டு அவங்க மனைவியோட ஏன் நெருக்கம் இல்லைன்னு கேள்வி கேட்டிருந்தாங்க ஜி. அந்த ஜாதகத்தை போடலாம் இருக்கு ஒரே நிமிஷம். அது சிம்ம லக்னத்தை மனசுல வச்சுக்கிட்டு அப்படி நான் எடுத்துட்டேன். அது லக்னம் கடக லக்னம். அப்புறம் தான் பார்த்தேன். தேவையில்லை. ஆனா சொல்றது மனைவியோட ஜாதகம் கிடைக்கல, கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்புறம் கிடைச்ச உடனே நான் ஷேர் பண்றேன் எல்லாருக்கும். அவங்களுக்கு 19 வயசுல ஒரு பையன் இருக்காரு. அந்த டேட்டா பர்ஸ் சொல்றீங்களா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? சார் யாராவது டேட்டா பர்ஸ் சொல்லுங்க. ஐயா நான் வந்துட்டேன். 10/9/1967 டாமி. TOMY டாமி. ஆமா, இந்த லிங்க்ல அனுப்பி இருக்கேன் பாருங்க. டிமோய் அதை கிளிக் பண்ணாலும் வந்துடும். சரி சொல்லுங்க. 10 செப்டம்பர் 1909. 1967. 1967 பிறந்த ஊருங்க? ஆலப்புழா. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. AZ இல்ல ALAPP. ஆலப்புழா. ALAPP-யா? ஆமா, PP. இதா? ஆமா ஆமாங்க சிவா, தான் கேரளா. மேலு டைம் என்ன போட்டிருக்கீங்க? காலையில 3:44. அப்போ 10ஆம் தேதி தானா இல்ல 11ஆம் தேதியா படிச்சா? ஐயா செப்டம்பர் 10. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அக்டோபர் 9ன்னு போட்டிருக்கீங்களா? செப்டம்பர் 10. 10/9 நம்மளுக்கு மாறி இருக்கும். 10/9 தான். 19. ஓகே. அது பிறந்த கிழமை ஞாயிறு. ஞாயிறு வரும்னு நினைக்கிறேன். லக்னத்துல மாந்தி. இருக்கு இல்ல, தப்பா இருக்கு. லக்னத்துல குரு கடக லக்னம் எங்க மாறி இருக்கு ஐயா. 10/9/1967. டைம் மதியானம் போட்டிருக்கீங்க பாருங்க, காலையில வரும். குருவே சரணம், குருவே சரணம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். காலையில 10:44.
3:44 சூப்பர். கரெக்ட் 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 கரெக்ட். இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கு. சரிங்க சரி. இப்போ இந்த ஜாதகம் கேட்ட கேள்வி என்னன்னா, ஏன் மனைவியோடு நெருக்கமா இல்லை அப்படிங்கிறதுதான் கேள்வி. இப்ப இந்த ஜாதகத்துல ஏன் மனைவியோடு இவர் நெருக்கமா இல்லைன்னா, இதுக்கு ஒரே விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, குரு லக்னத்தை 7ஆம் இடத்தை பாக்குறாரு. இந்த லக்னத்திற்கு பாக்கியாதிபதி, அதெல்லாம் சிறப்பு. எப்பவுமே குரு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்ல மனைவி அமைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஆனா அந்யோன்யத்தில் நெருக்கமா இருக்கிறன்னா, சுக்கிரன் இங்க எங்க இருக்காரு பாருங்க. சுக்கிரன் கேதுவோட சாரத்தில் இருக்காரு. எப்பவுமே சுக்கிரன் கேது சாரம் ஏறினாலோ, சுக்கிரன் கேது சாரம் ஏறினாலோ, கேதுடைய நட்சத்திர சுப்பிரமணியத்தை மியூட் பண்ணுங்க, யாரும் மியூட் பண்ணல. சுக்கிரன் கேது சாரம் ஏறினாலோ, சுக்கிரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் நின்றாலோ ஒரு அந்யோன்யமற்ற வாழ்க்கை அமையும். இப்ப இவருதான் அதுக்கு காரணமானா இல்ல, அப்படிப்பட்ட மனைவி அமைவாங்க. இப்போ இவருக்கு சுக்கிரன் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு கேது இருந்தாலோ, இந்த சுக்கிரன் இருக்கிற இடம் அவங்களுக்கு கேது இருக்கும், கட்டாயம் இருக்கும். அந்யோன்யம் குறையுதுன்னா சுக்கிரன் இருக்கிற இடத்துல கேது இருக்கும். அல்லது இந்த சுக்கிரன் இருக்கிற இடத்த கேது தன்னுடைய 3, 7, 11ஆம் பார்வையால் கட்டுப்படுத்தும். இப்படி எல்லாம் இந்த சுக்கிரன் கேதுனுடைய மிட் பாயிண்ட்ல சிக்கியிருக்கும். மனைவினுடைய கேதுனுடைய மிட் பாயிண்ட்ல சிக்கியிருக்கும். முக்கியம் சுக்கிரன் கேது சாரம் ஏறினது ஒரு பிரச்சனை. இந்த ஜாதகர் மனைவியோடு அந்யோன்யமாக இல்லாதது. 2வது சூரியனோடு நெருங்கிய அஸ்தங்கமாயிருக்கு. எப்பவுமே வீடியோ நின்றுச்சு. என்ன சிவா கேக்குதா நான் பேசுறது? சார் சூரியன் சுக்கிரன் எத்தனை டிகிரி சார்? சார் நான் பேசுறது கேக்குதாங்கிறேன். இப்ப கேக்குது. கேக்குது சார், கேக்குது. ம், ம். நீங்க சூரியன் மிட் ஒரு பாயிண்ட் நிமிஷம் கேட்காம அஸ்தங்கம் போயிடுச்சு இப்ப. இல்லைங்க ஜி. சூரியன் பூரம் 3, சுக்கிரன் மகம் 2. அஸ்தமம் இல்லையே. அஸ்தமம் சொல்லியிருந்தாரு, அஸ்தமனம் இல்லையே. அஸ்தமனம் இல்ல, கேது சாரம். கேது சாரம் தான் ஏறியிருக்காரு. முக்கியமா கேது சாரம் ஏறினதுதான் பிரச்சனை. கேது சாரம் ஏறிவிட்டால் சுக்கிரன், அதாவது 7ஆம் இடத்ததிபதி மனைவி எப்படிப்பட்டவள் என்பதை சொல்லும். அந்த அதிபதி மனைவி எப்படிப்பட்டவள், அதில் இன்பத்தை எப்படி அனுபவிக்க போறார், இவர் பெண் இன்பத்தை எப்படி அனுபவிக்க போறார் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு ஒரு விஷயத்தினுடைய இன்பத்தை அனுபவிக்கிறது, அந்த விஷயத்தினுடைய நுகரக்கூடிய தன்மையை காரகத்துவம் சொல்லும். எப்படிப்பட்டவர் வரப்போகிறார் என்பதை பாவகம் சொல்லும். அப்ப பாவகத்திற்கு தான் அதிக மார்க். பாவகத்திற்கு 70 மார்க்னா காரகத்திற்கு 30 மார்க். அப்போ பொதுவாகவே சுக்கிரன் அப்படிங்கிறது பொதுவா எல்லா பெண்களையும் சொல்லும், மனைவி மட்டுமல்ல. இவர் பெண் இன்பத்தை எப்படி நுகரப் போகிறார், பெண்களோடு நெருக்கமாக இருக்க போகிறாரா, நெருக்கமா இருக்கிற தன்மை இல்லையா அப்படின்னா, சுக்கிரன் கேது சாரம் ஏறினாலே நெருக்கமா இருக்க விடாது. சுக்கிரன் கேது சாரம் அஸ்வினி மகம் மூலத்துல போந்துச்சுனாவே பெண்ணோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்யோன்யமாக இருக்கக்கூடிய தன்மை இவர் மனைவி மட்டுமல்ல எந்த பெண்ணோடும் நெருக்கமா இருக்கக்கூடிய தன்மை கொடுக்காது. ஆனா 7ஆம் அதிபதி நல்ல கிரக 7ஆம் அதிபதி 9ல குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல மனைவி அமைஞ்சிருப்பாங்க, மனைவி குறை சொல்ல முடியாது. ஆனா அங்கேயும் கேதோ இல்ல அதுக்கு 3, 7, 11ஆகோ கேது சுக்கிரனை கேது தொடர்பு கொண்டு இருக்கும். இப்பதான் அந்த கணவன் மனைவிகள் நெருக்கம். அதனால பொருத்தத்துல பாக்குறது. இதே இந்த ஜாதகத்துக்கு எப்படி பார்க்கணும்னா, இதே சிம்மத்துல செவ்வாய் இருக்கிற ஜாதகமோ, சிம்மத்துக்கு நேராக கும்பத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகத்தையும் சேர்த்துட்டோம்னா இந்த தோசை அடிவிட்டு போயிடும், நெருக்கமாயிருவாங்க. புரியுதாங்க சார்? ஐயா புரியுது. இப்ப அவங்களுக்கு ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட்ல ஒரு கிரகம் மாட்டிருக்கும் அப்படின்னீங்க. அது செவ்வாய் இருக்கலாமா இல்ல எந்த கிரகமா இருந்தாலும்? ராகு கேதுனுடைய மிட் பாயிண்ட்ல இந்த சுக்கிரன் மாட்டிருக்கும். அவங்க ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட்ல இந்த சுக்கிரன் மாட்டிருக்கும். இந்த பெண்ணுக்கு செவ்வாய் பெண்ணுக்கு செவ்வாய்னு சொன்னீங்க. இப்ப அங்க சுக்கிரன் மாட்டிருக்குமா? பெண்ணிற்கு அந்த ஒரு அந்யோன்யமா இருக்கணுங்கிற எண்ணம் வராத கொடுக்கறதுதான் செவ்வாய். அதாவது சார், இவருடைய சுக்கிரனை அங்க அங்கீகரிக்கப்படுதா இல்லையா, இவருடைய சுக்கிரனுக்கு அங்க ஈர்ப்பு கிடைக்குதா இல்லையா, இவருடைய சுக்கிரனுக்கு அங்க ஈர்ப்பு கிடைக்குதா இல்லையாங்கிறதா பிரச்சனையே.
இவருடைய ஓகே சுக்கிரனை அங்க ஈர்க்கக்கூடிய கிரகம் இருக்கணும். நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது பிராங்கா தான் பேசி ஆகணும். நீங்க இப்படி கேட்டதுனால இது புரியுது, இது புரியுது புரியுது, சொல்லுங்க. ஒருத்தரை பாக்குறோம், பார்த்த உடனே ஒருத்தர் ஈர்ப்பு வருது. அவங்க கருப்பா இருக்கிறாங்க, கருப்பா இல்ல, அழகா இருக்கிறாங்க, அழகா இல்ல, அதெல்லாம் ஒரு இது இல்ல. ஒரு பெண்ணை பார்த்தோன்னே ஒரு ஈர்ப்பு ஒருத்தருக்கு நமக்கு ஆண்களுக்கு வருது, இல்ல பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்த்தோன்னே ஈர்ப்பு வருது. இந்த ஈர்ப்பு இல்லாம எவ்வளவுதான் அழகா மத்தவங்க கிளி மாதிரி ஒன்னுட்டியப்பா, இவன் கிட்டே போதில்லப்பா அப்படிங்கிற மாதிரி தோணும். மத்தவங்க சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தாலே ஒரு அருவருப்பா தோணும். கிட்ட போய் ஒரு பேசுறது கூட தோணாது. காரணம் என்ன கேட்டா, ஆண் பெண்ணுக்குள்ள இந்த சுக்கிரனும் செவ்வாயும் நடத்துற நாடகம் தான் ஆச்சுங்களா. அப்போ இந்த சுக்கிரனுக்கு 6, 8, 12 அந்த செவ்வாய் இருக்கக்கூடாது. இந்த சுக்கிரனுக்கு ஏற்கனவே சுக்கிரனுக்கு வீக்கு. அதாவது சொல்லுவாங்களா, சளி பிடிச்சவனுக்கு வாசனை தெரியாங்கிற கதையா. இந்த கேது வந்து சுக்கிரனோட சாரத்துல கேது இருக்கிறவனுக்கு சளி பிடிச்சவனுக்கு வாசனை தெரியாங்கிற மாதிரி. ஏற்கனவே வாசனை தெரியாது, இந்த இன்பத்தை கொடுக்காது. எப்படி ஒரு பெண்ணிட்ட வந்து நடந்துக்கணுமோ அது நடந்துக்கிற இது குறைவா இருக்கும். அது மத்தாத அங்க வந்து சுக்கிரனுக்கு திரிகோணத்துல கேதுவோ, அல்லது வந்து சுக்கிரனுக்கு சுக்கிரன் இருக்கிற வீட்டுல கேதுவோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரனுக்கு அந்த செவ்வாய் 6, 8, 12 வந்துருச்சுன்னா மறைஞ்சிருது. இந்த சுக்கிரனுக்கு அந்த செவ்வாய் மறைஞ்சிருது. அப்புறம் எப்படி அங்க மனைவியோடு நெருங்கி இருப்பாரு? நெருங்கி இருக்க முடியாது. இதுதான் பிரச்சனை. இதுதான் அதாவது என்ன சொல்றதுன்னா, காந்த பொருத்தம் சொல்றது. மனித காந்த அலைகள், மனிதனுடைய காந்த அலைகள் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும், ஒரே துருவங்கள் ஒன்றை ஒன்று எதிர்க்கும். காந்தத்துல காந்த புலத்தை பத்தி படிச்சுக்கிறோம் அல்லவா, எலக்ட்ரான் நியூட்ரான். அப்போ இந்த எலக்ட்ரானும் புரோட்டானும் ஒன்றை ஒன்று ஈர்க்குதா? அணுக்கதிர் இதுல எதுக்குதா? அப்போ ஒத்த தன்மை இங்க என்ன செய்யணும், சுக்கிரன் இருக்கிறதுக்கு அங்க அதை ஈர்க்கக்கூடிய செவ்வாய் இருக்கணும் அல்லது புதன் இருக்கணும். அதுக்கு நேரு அந்த வீட்டுல, சுக்கிரனோட வீட்டுல புதனோ, இங்க சுக்கிரன் சிம்மத்தில் இருக்காரா, இந்த சிம்மத்துல புதனோ அல்லது செவ்வாயோ இருந்தால், அல்லது இதற்கு திரிகோணத்திலேயோ இதற்கு 7ஆம் வீட்டிலேயோ சுக்கிரனோ செவ்வாயோ புதனோ இருந்தால் ஈர்க்கும். இங்க ஏற்கனவே மகத்தில் இருக்கிறனால அங்க அப்படி இருந்தா தான் ஈர்க்கும், இல்லைன்னா ஈர்க்காது. இதுதான் புரியுதுங்களா? புரியுதுங்க. ஆமா, அதுதான் சுக்கிரன் இதே மகத்துல கோல்னு வச்சுக்கோங்க, அந்த சுக்கிரனுக்கு பவர் உண்டு. இந்த சுக்கிரன் வேற எதை மாதிரி சுக்கிரன், வயோதிக சுக்கிரன். அப்போ நான் சுக்கிரனை பத்தி சொன்னல்லவா, இவர் வந்து வயோதிக பருவத்தை நோக்கி போயிட்டு இருக்கார், அவரோகணத்தை நோக்கி போயிட்டு இருக்கார். ஆரோகணத்துல போகல, அவரோகணத்தை நோக்கி போயிட்டு இருக்கார். தன் பலத்தை இழந்து கொண்டிருக்கிறார். ஒரு கிரகம் நீசத்தை நோக்கி நகரும் பொழுது தன்னுடைய பலத்தை, வயோதிக தன்மையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு வயோதிக தன்மை அப்படிங்கிறது அங்க வந்துருது இந்த சுக்கிரனுக்கு ஆச்சுங்களா. அடுத்த வீட்டுல நீசமாயிடுறாரு. அப்ப அங்க சுக்கிரன் வயோதிக தன்மையில் இருக்காரு. வயோதிக தன்மையை நோக்கி தன் பலத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு 20 வயசு பையனா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது வேற. அதனுடைய அவர் கொடுக்குற ஈர்ப்பு வேற. இதோ 55 to 60 தரக்கூடிய கிளப்பருவம். அப்போ இந்த கிளப்பருவத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்கனவே மகத்துல வேற. அப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகத்தில் கோர்ந்தால் அங்கே ஆணிற்கு இந்த பிரச்சனைகள் உருவாகும். அதை சமன்படுத்துறதுக்கு அங்க செவ்வாய் பலமா இருக்கணும். எங்கேயா போறேன் நீ இழுத்து பிடிக்கக்கூடிய மனைவியா இருக்கணும். அதுவும் இழுத்து பிடிக்கலைன்னா ஒண்ணுக்கு விலகித்தான் இருப்பாங்க. ஒரு அந்யோன்ய குடும்பத்தில் நல்லா குடும்பம் ஓடும், ஆனா ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. அந்யோன்ய ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. அப்படித்தான் இருக்காங்க சார் அப்படித்தான் இருக்காங்களா? ஆமா ஆமா அப்படிதான் இருக்காங்க ஐயா. அப்படிதான் கல்யாணம் ஆகி தனியா வாழ்றாங்க, ஆனா பேசிக்கிறாங்க சார். பேசிக்குவாங்க, ஒரே வீட்டுல கூட இருப்பாங்க, பேசிக்குவாங்க. ஆனால் என்ன சொல்றது, கட்டில் தனித்தனியாகத்தான் இருக்கும். புரியுதுங்களா? தனித்தனியாக இவங்க வந்து ஒரு அந்யோன்யமா அது பொருத்தமாக்கியில் நம்ம கவனமா பார்க்கணும். இப்ப இந்த இன்னைக்கு இதை கேட்டதுக்கு நான் இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்றேன்னா, பொருத்தமாக்கியில் விட்டுருவோம். இந்த மாதிரி ஜாதகத்துக்கு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மெத்தட்ல பொருத்தம் பார்க்கணும். சுக்கிரன் ராகு சேர்ந்த ஜாதகத்துக்கு, சுக்கிரன் ராகு சாரத்தில் இருக்கிற ஜாதகத்துக்கு, சுக்கிரன் ராகு சாரத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு எப்படி பொருத்தம் பார்க்கணும். அங்க ஒரு ஆணுக்கு சுக்கிரன் ராகு சாரத்தில் இருந்தாலும், பெண்ணிற்கு செவ்வாய் ராகு சாரத்தில் இருந்தாலும் அங்க எப்படி பொருத்தம் பார்க்கணும். அதே கேது சாரத்தில் இருக்காரு, கேதோடு சேர்ந்து இருக்காரு, அங்க எப்படி பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு தெரியணும்.
ஆச்சுங்களா? இப்போ இந்த சுக்கிரன் கேது சாரத்தில் நின்று, அது மட்டுமல்ல சூரியனோடு சேர்ந்து, அது மட்டுமல்ல தன்னுடைய கிளப்பருவத்தை நோக்கி நகரக்கூடிய சுக்கிரன், தன் பலத்தை இழந்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது பரம நீச பாகையை தாண்டிட்டாருன்னா உடனே வாலிபம் வந்துடும். தான் அடுத்தது உச்சத்தை நோக்கி போறாருன்னு அர்த்தம். உச்சத்தை நோக்கி போகக்கூடிய கிரகம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேற்றத்துக்கு வந்துடும். நீசத்தை நோக்கி போகக்கூடிய கிரகம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்றது, கல்யாணம் முடிஞ்சு முதல் நாள் மனைவி மடியில உட்காந்துருக்கும். கல்யாணம் முடிஞ்சு 2வது நாள் கீழே இறங்கிக்கு வரும். கல்யாணம் முடிஞ்சு 3வது நாள் 1 அடி தள்ளிக்கு வரும். கல்யாணம் முடிஞ்சு 4வது நாள் 2 அடி தள்ளிக்கு வரும். கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷத்துல 2 கட்டில் வந்துடும். கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷத்துல 2 வீடு 2 ரூம் வந்துடும். புரியுதுங்களா? கல்யாணம் முடிஞ்சு 40 வருஷம் 30 வருஷம் ஆச்சுன்னா 2 தூரமே, அதாவது இவருக்கு இந்த வீட்டில் இருப்பாரு, அவங்க அந்த வீட்டில் இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ கிளப்பருவம் என்பது என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, அங்க ஈர்க்கக்கூடிய கிரகம் எங்கப்பா என்ன விட்டு பாரு அப்படின்னு இழுத்து பிடிச்சு என்ன சொல்றது, கணவனை வச்சிருக்கு தெரியலனா, இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவு வந்துவிடும். இறுதியில் அவர்கள் பிரிந்தே வாழ்வார்கள். அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த ஜாதகத்துல ஜீவகாரனான குரு தனிச்சு நிக்குதோ அவங்களுடைய கடைசி கால வாழ்க்கை தனிமை வாழ்க்கையாகத்தான் இருக்கும். எந்த ஜாதகத்துல ஜீவகாரனான குரு தனிச்சு நிக்குதோ அவங்களுடைய கடைசி கால வாழ்க்கை தனிமை நிறைந்ததாகத்தான் இருக்கும். குறிச்சுங்க. அதுவும் 6, 8, 12 இருக்கும் பொழுது அங்கே தனிமை மிகப்பெரிய ஒரு கொடுமையை செய்யும். புரியுதுங்களா? சரி, சோந்திமா இப்ப புரியுதா? ஆம்ஜி 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 ஓம் நம சிவாயஜி. நல்லா புரியுதுங்க ஜி. ஏன் சுக்கிரனை நீங்க எப்படி ஒரு ஆண் ஜாதகத்துல பொருத்தமாக்கி கணக்கு போடணும்னா, சுக்கிரன் பலவீனமாச்சுன்னா பெண் ஜாதகத்துல அந்த சுக்கிரனை செவ்வாய் ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கணும். சார் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இந்த பாக்கியராஜோடம் பாக்குறீங்கல்ல, பாக்கியராஜோடத்துல முந்தானி முடிச்சா அதுல என்னென்னமோ செய்வார்ல பாக்கியராஜ், பாத்தீங்களா? பிராங்கா சாம்பாரா வச்சு போடுவல்ல. ஒண்ணும் இல்ல, இதுதான் அதுதான் செவ்வா, இது சுக்கிரன். இந்த சுக்கிரனை தவத்தை கலைக்கிறதுக்கு அந்த செவ்வாய் அதெல்லாம் பண்ணி ஆகணும். புரியுதுங்களா சார்? இது ஜோசியை தெரிஞ்சுக்கணும். இது வெக்கப்படுறக்கோ கூச்சப்படுறக்கோ ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா நூர் சார்? ஐயா புரியுது. இந்த குணம் அந்த மனைவிக்கு இல்லைன்னா அங்கங்க அந்த மாதிரி மனைவி வருவாங்க. அங்க மனைவி குரு பாக்குறாரு, அவங்க என்ன சொல்றது, நம்ம அமைதியும் அறமும் நிறைந்த மனைவியா இருப்பாங்க. அங்க வேற வேலையாவாது. இங்க ஊர்வசி நம்ம விட்டு ஒரு ஆட்டம் போட்டதான் சரி வரும். ஆச்சுங்களா? வாசுகிமார் மனைவி எல்லாம், வள்ளுவன் வாசுகிமார் மனைவி எல்லாம் இங்க வேலையாகாது. ஆச்சுங்களா? இந்த சுக்கிரன் தவக்கோணத்துக்கு போயிடுவார். ஆச்சுங்களா? அப்ப அந்த சுக்கிரனை தவத்தை கலைத்து கூட்டி வரக்கூடிய மனைவியா இருக்கணும் அங்க குடும்பம் இருக்கணும்னா. திருமண பொருத்தம் என்பது மிக அற்புதமான, நம்ம கிளாஸ் வந்து பாருங்க, அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஏன்னா திருமண பொருத்தத்தை நம்ம சரியா அணைச்சிட்டோம்னா அந்த குடும்பம் எல்லாத்துலயும் ஜெயிக்கும். திருமண பொருத்தத்தை சரியா அணைக்கலைன்னா எல்லாத்துலயும் தோத்து போயிடும். ஆச்சுங்களா? அடுத்தது, இது சந்தேகம் முடிஞ்சுதா சார்? ஓகே, சரி ஐயா. அடுத்த ஜாதகம், இந்த ஜாதகம் தெரியுதா? தெரியுது. இந்த ஜாதகம் இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முதல்ல பொருளாதாரத்துல ரொம்ப டாப் ரேஞ்சில் இருப்பாங்க. திருமணத்துக்கு பிறகு பொருளாதாரம் அப்படியே கீழே வந்து அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. நல்லா இருக்கு, தனிப்பட்ட ஜாதகத்துல நல்லா இருக்கு. ஆனா இந்த கூட்டு விளைவா இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஜாதகத்துல கடுமையான பொருளாதார சரிவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்திருக்கும். கடுமையான பொருளாதார சரிவை கொடுத்திருக்கும். ஏன் கொடுத்தது, எப்படி கொடுத்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க பாருங்க, இந்த ஜாதகம் இதை கொஞ்சம் பெருசா ஜாதகம் கட்டம் தெரிய மாட்டேங்குது. ஒன்றும் பண்ண முடியாது, இவ்வளவுதான் தெரியும். இதுக்கு மேல பெருசு பண்ண முடியாதே. நீங்க போன்ல பாக்குறீங்களா சிஸ்டத்துலயா சார்?
போன்ல கட்டணம் சொல்லிடுங்க சார். அப்போ ம் இப்ப பெருசா தெரியுதா? இப்ப தெரியுது, இப்ப நல்லா தெரியுது. ஆ. அதாவது லக்னம், கன்னி லக்னம், 6 பையன், கன்னியா லக்னம். சுப்பிரமணியம் சார் கேக்குதா நான் பேசுறது? கேக்கு சார். கன்னியா லக்னம், மூணுல சனி. சனி இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல 3ஆம் இடத்துல இருக்கார். 7ல குரு ராகு, 8ல சுக்கிரன் சந்திரன், 9ல சூரியன், 10ல புதன் செவ்வாய். 12ஆம் இடத்துல மாந்தி. குறிச்சிட்டீங்களா? சார் குறிச்சாச்சு. பெண் ஜாதகம், மேச லக்னம், 2ல சந்திரன் கேது, 5ல சுக்கிரன் சிம்மத்துல, 6ல சூரியன் குரு, 7ல புதன் செவ்வாய், 8ல ராகு. சனி 11ல லாபஸ்தானத்துல. இப்ப இந்த ஜாதகத்தை திருமணம் பண்றாங்க. இவரு புதன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுனால பாத்தீங்கன்னா தொழில் கமிஷன் சம்பந்தமான தொழில், ரியல் எஸ்டேட், பூமி வாங்கி விற்கிறது. அதே மாதிரி இவரு ஒரு இடத்த வாங்கி பிட்டா பிரிச்சு பிளாட் போட்டு விற்கிறது. பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்துல முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய மனிதன். ஏன்னா 10ஆம் அதிபதி 10லயே ஆட்சி, கூட செவ்வாய் சேர்ந்திருக்காரு. தனித்து புதன் ஆட்சி பெற்றிருந்தால் கேந்திராதிபதி தோஷம் வந்துடும். கொஞ்சம் பத்திர யோகம் தான் இருந்தாலும் பொருத்தம் கொடுக்கும். கூட செவ்வாய் பாவி சேர்ந்தனால அந்த கேந்திராதிபதி தோஷம் இல்லை. அங்க புதன் செவ்வாய் சேர்க்கையில மிகப்பெரிய லெவல்ல பொருளாதாரத்துல ஒரு டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஜாதகம். சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 2ஆம் வீட்டதிபதி 8ஆம் வீட்டுல 2ஆம் வீட்டை பார்த்துடுறாரு. பரணி நட்சத்திரத்துல பார்த்தனால சுக்கிரன் நவாம்சத்துல நீசம் பெறாரு ஆச்சுங்களா. அப்ப பரணி சுயசாரத்திலே வந்திருக்கார். இங்க சாரம் சுயசாரம்னால நல்ல பொருளாதாரத்தை கொடுத்தது. ஆனா இவருடைய தனிப்பட்ட விதி எப்படி இருக்குதுன்னா, அம்சத்துல சுக்கிரன் நீசம். இவருடைய வாழ்க்கையினுடைய விதி இருக்க வயோதிக காலத்து ஆக பொருளாதாரத்தை இழக்கணும் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட விதி. ஆனா 10ஆம் இடத்ததிபதி இவருக்கு நல்லா இருக்காரு. 10ஆம் இடத்ததிபதி இவருக்கு நல்லா இருக்காரு. அப்போ இவருடைய தொழில் எங்க சார்? சுப்பிரமணிய சார் வந்துட்டீங்களா? இல்ல வரல, அவங்க திருப்பி கனெக்ட் ஆகுறாங்க. சுப்பிரமணிய சார் வந்துட்டீங்களா? சார் வந்துட்டு சார். நவாம்சம் சொல்லுங்க சார். நவாம்சம் தரோம் சார். இது பெண் ஜாதகம் பத்தி சொல்லுங்க சார். லக்னம் மேஷ லக்னம். மேஷ லக்னம், 2ல சந்திரன் கேது, 5ல சுக்கிரன், 6ல சூரியன் குரு, 7ல புதன் செவ்வாய், 8ல ராகு, அதாவது விருச்சிகத்துல ராகு, 11ல சனி. நன்றி சார். இப்போ இந்த ஜாதகத்துல, ஆணோட ஜாதகத்துல சுக்கிரன் 2இன் அதிபதி, அதே சமயத்துல சுக்கிரனாகப்பட்ட இந்த ஜாதகத்திற்கு 2 9இன் அதிபதி. அவன் என்ன ஆயிருக்கானா, ராசியில 8ஆம் இடத்துல அம்சத்துல நீசம் பெற்றுட்டான். இருக்கிற சுயசாரம் அப்படிங்கிறதுனால இவரு அப்பதான் உச்ச வீட்டை தாண்டி வந்திருக்கிறான். சுக்கிரன் மேசத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்பதான் உச்ச வீட்டை தாண்டி வந்தனால அந்த இளம் வயதுல நல்ல செல்வத்தை கொடுத்தது, பணப்பல கடத்து கொடுத்தது. இருக்க வயோதிக நோக்கி நகரக்கூடிய சுக்கிரன் அம்சத்துல நீசமே பெற்றதுனால பலவீனம் ஆயிடுச்சு. அப்ப இவருக்கு மனைவி வந்ததுக்கு அப்புறம் இவருடைய வாழ்க்கை கெட்டு போகும். பொருளாதாரத்தில் சுக்கிரன் மனைவியால் இவருக்கு பொருளாதார பாதிப்பு வரும். பொருளாதாரத்துல ஒரு கீழ் நிலைமைக்கு சென்று விடுவார்.
திருமணத்திற்கு பிறகு இவருடைய வாழ்க்கை பொருளாதாரத்துல 0 அப்படிங்கறது இந்த ஜாதகம் காட்டுது. திருமணத்திற்கு முதல்ல பொருளாதாரத்துல உச்சத்துல இருந்தவர். திருமணத்திற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு வயசு 32 வயசுல திருமணம். திருமணத்துக்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எப்படிப்பட்ட ஜாதகம் இவருக்கு வந்திருக்குது பாருங்க. இவருடைய தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி மேல அந்த பொண்ணுக்கு ராகு. இவருடைய தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி மீது ராகு. தொழில்காரகன் சார் சனி மீது எங்க சார்? சார் சனி மீது எங்க சார்? அதாவது இவருக்கு வந்து கன்னி லக்னம், கன்னி லக்னத்துக்கு 6 கூட சனி சார். கன்னி லக்கணத்துக்கு விருச்சிகத்துல சனி. ஆமா விருச்சிக சனி கரெக்ட். அந்த பொண்ணுக்கு விருச்சிகத்தில் ராகு. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், நன்றி. விருச்சிகத்தில் ராகு. அதே மாதிரி இங்க பாருங்க, இவருடைய சூரியன் மீது, சம்பாத்தியக்காரகன் சூரியன் மீது கேது. 2 பேருக்கு மேல சூரியன் சந்திரன் ஒட்டுக்கா இருந்ததுனால பாசமெல்லாம் வந்தது, அன்பெல்லாம் இருந்தது. அதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. சுக்கிரன் என்ற இடமே, சந்திரன் என்ற இடமே லக்னம் ராசியாக வந்தனால ஒற்றுமை இருந்தது. ஒரு ஜென்ம பந்தமான ஒற்றுமையா இருந்தாங்க. ஜென்ம பந்தம்னே சொல்லிக்கலாம் இவங்கள. ஆணினுடைய சுக்கிரன் என்ற இடமே பெண்ணினுடைய லக்னமாக இருப்பதால் இவங்க ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா ஜென்ம பந்தத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் பூர்வ கர்மாவை அனுபவிக்க போறாங்க. அப்ப பூர்வ கர்மா இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இவ்வொரு ஜாதகமே காட்டி கொடுக்குது இவருக்கு இப்படிப்பட்ட மனைவிதான் வருவான். அப்போ அந்த பூர்வ ஜென்ம பந்தமான அதே மனைவி வாரா. அந்யோன்யம், காமம், தாம்பத்தியம், இல்லறம் இதெல்லாம் சரி. ஆனா என்ன பண்ணுது அப்படின்னா, சனி மீது ராகு இருக்கும் பொழுதும் சூரியன் மீது கேது இருக்கும் பொழுதும் அப்படியே இவருடைய சம்பாத்தியத்தை லாக் பண்ணுது. எப்படி லாக் பண்ணுது அப்படின்னா, இவரு அது வரலும் இடத்த வாங்கி பிரிச்சு போட்டு விற்பாரு. கமிஷன், அதாவது இடத்த பேசிட்டு இப்படி கமிஷன் போட்டு இது ஒரு இடத்துக்கு டக்கு டக்கு டக்குன்னு மூலம் வேலை முடியும். ஏன்னா செவ்வாய் இங்க பகை வீட்டில் இருக்கிறதுனால இவரு வாங்கின இடம் உடனே விற்கும். அப்போ இந்த பொண்ணுக்கு புதன் செவ்வாய் சேர்க்கை. அப்போ என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவரு பெரிய பெரிய இடமா வாங்குறாரு. வாங்கி அப்படியே வித்துடலான்னு வாங்குறாரு. அதாவது பிளாட் போட முடியாது, இடத்த அப்படியே வித்துடலான்னு வாங்குறாரு. இருக்கிற படத்தை பூரா இடத்துல லாக் பண்றாரு. மீண்டும் கடன் வாங்குறாரு. கடனை வாங்கி தொழில போடுறாரு. கடன் வாங்கிட்டே இருக்காரு. இங்க இடம் விற்கல. வாங்கின இடம் பூரா மார்க்கெட் வேல்யூ இறங்கிருச்சு. மார்க்கெட் வேல்யூ இறங்கிருச்சு. இங்க வட்டி ஏறிக்கிட்டே போகுது. இதா வித்துரும், அதா வித்துரும், அதா வித்துருன்னு பாக்குறாரு. வட்டி எகிரிக்கிட்டே போகுது. ஆச்சுங்களா? ஒரு கட்டத்துல இடத்த வித்தா கூட கடனை கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுது. எல்லாத்தையும் ஃபைனான்ஸ்ல வைக்கிறார். இடத்த பூரா ஃபைனான்ஸ்ல வைக்கிறார். ஃபைனான்ஸ்ல வச்சு லோன் வாங்குறாரு. லோன் வாங்கிட்டு ஃபைனான்ஸ் வட்டிக்கு வாங்கின கடனை கட்டிட்டு அதுல வந்து 1 கோடி ரூபாய் இந்த பேங்க்ல வாங்கினது கட்டிட்டாரு. இவர் ஃபைனான்ஸ்ல வச்சு லோன் வாங்கி எச்சு லோன் கொடுக்குறாங்கக்கா வாங்கிட்டு என்ன பண்ணாருன்னா, ஒரு 1 கோடி ரூபாய் மிச்சம் இருக்குது. இதுல இடமாக்கள் இருக்குது, ஃபைனான்ஸ் தனியா இருக்குது, 1 கோடி ரூபாய் மிச்சம் இருக்குது. அந்த 1 கோடி ரூபாயாவது ஏதாவது உருப்படியா பண்ணாருன்னா அது பண்ணல. அந்த 1 கோடி ரூபாய் என்ன பண்றாருன்னா, ஒருத்தன் கேட்கறான், பிசினஸ்க்காக கேட்கறான். அவன் சொல்றான், அவன் ஏற்கனவே என்ன சொல்றான்னா, நீங்க வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாசத்துல 5 லட்சமா மாத்தி தரேன். என்னோட பிசினஸ் அப்படி பிசினஸ் நான் உங்களுக்கு மாத்தி தரேன். இவர் என்ன செய்யறாருன்னா, இந்த 1 கோடி ரூபாய் போட்டா நாம வாங்கியிருக்கிற 6-7 கோடி ரூபாய் கட்டிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில என்ன செய்யறாரு, திருப்பியும் அந்த 1 கோடி ரூபாய் அவன்கிட்ட கொடுத்தாரு. வாங்கினவன் அவன் அப்படியே அந்த பணத்தை அமுத்திட்டான். போச்சா எல்லாம்? சுத்தமா லாக் ஆயிடுறாரு. இங்க வீட்டுல செலவுக்கே காசு கிடையாது. அந்த 1 கோடியும் போச்சு, வாங்கின காசும் போச்சு. ஃபைனான்ஸ்ல வச்சது அடமானம், அதுவும் அடமானத்துல நிலம் ஃபைனான்ஸ் இருந்துச்சு. தெருவுக்கே வந்துடுறாரு. ஏங்க அந்த காரணம் வந்தது அப்படின்னா, எப்பவுமே சனி தொழில்னா ராகு ஆசை தூண்டிக்கிட்டே இருக்கும். மனைவி எப்படியே போட்டு நச்சரிச்சுட்டே இருப்பான்.
அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு, நீ இப்படி ஒன்று பண்ணு இப்படி ஒன்று பண்ணு, அப்படியே பெரிய லெவல்ல பண்ணணும்னு போய் ராகு ஒரு நாள் அப்படியே லாக் பண்ணிட்டு. எப்பவுமே தொழில்காரகன் மீது, ஆணினுடைய தொழில்காரகன் மீது பெண்ணினுடைய ராகு இருக்கவே கூடாது. கேது இருந்ததுன்னா உடவே விடாத தொழில் செய்யிருக்கு. ராகு இருந்ததுன்னா பெரிய லெவல்ல விழுவாங்க. கேது இருந்ததுன்னா போதுங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு என்ன சொல்றது, அன்றாட ஒரு ஒரு டீ கடை வச்சு டீ ஆத்தி பொழைச்சிக்கலாங்கிற மாதிரி கொண்டு போயிடும். சிந்திக்கவே விடாது பெரிய லெவல்ல தொழில் பண்றதுக்கு. ராகு பெரிய லெவல்ல சிந்தனை கொடுத்து எல்லாத்தையும் லாக் பண்ணி தெருவுக்கு வர வச்சிடும். கேது எதையும் செய்யக்கூடாது, அப்படியே ஒரு வட்டத்துக்குள்ளேயே குறை வச்சிடும். அப்போ ஒரு ஆணினுடைய, ஏன்னா ஆண் தானே தொழில் செய்யக்கூடியவன், இன்னைக்கு பெண்ணு செய்யறாங்க அது வேற, ஆண் தானே தொழில் செய்யக்கூடியவன். ஆணினுடைய ராகு மீது சனி மீது பெண்ணினுடைய ராகு இருக்கக்கூடாது. புரியுதா சார்? சார் புரியுது சார். அங்க சூரியனையும் கட் பண்ணுச்சு அப்படின்னா, ஆணினுடைய சூரியனும் அங்க கட்டாச்சு அப்படின்னா சுத்தமா வருமானத்தை நிறுத்திவிடும். வரக்கூடிய பணத்தையும் தேவையில்லாத இதோட போட்டுரும். வரக்கூடிய பணத்தையும் தேவையில்லாத இதுல போட்டுரும். ரெண்டாவது ஒரு விஷயம் பாருங்க, இந்த ஜாதகனுடைய தனாதிபதி யார்? சுக்கிரன். அந்த சுக்கிரன் பெண் ஜாதகம், அந்த சுக்கிரன் பெண் ஜாதகத்துல பகையா? ஆமா ஆமா சார். அங்க பகை பெற்றாரா? அப்போ இந்த லாபாதிபதி யாரு இவருக்கு? சந்திரன். லாபாதிபதி சந்திரன் பெண் ஜாதகத்துல யாரோட இருக்காரு? கேதோடு சம்பந்தப்பட்டாரா சார்? இந்த லாபாதிபதி சந்திரன் பெண் ஜாதகத்துல கேதோடு சம்பந்தப்பட்டாரா? எங்க ரொம்ப நெருங்கி இருக்காங்க ஜி, ஒரே கட்டத்துல இருக்காங்க ஜி அம்சத்துல. அப்புறம் என்ன செய்யும்? திட்டமிட்டு செலவு செய்யாத அந்த பொண்ணு. திட்டமிடுதல தப்பா இருக்கும். கணவனுக்கு வகுத்து கொடுக்கிற திட்டமே தப்பா இருக்கும். தவறான திட்டத்தை வகுத்து கொடுப்பார்கள். அதனால இந்த ஜாதகன் கடுமையான தோல்வியை அடைவான். பொருளாதாரத்தில் அடைவான். சார், ஒரு 10-15 கோடி ரூபாய் போட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த மனுஷன், 15 கோடி ரூபாய் கையில வச்சிருந்த மனுஷன் சொல்லலாம், எல்லாம் இழந்து தெருவுக்கே வந்துட்டாப்ல. வட்டி 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 வட்டி. ஐயா இத தசா புத்தியோட சேர்த்து சொல்லுங்களேன் நம்மளுக்கு இந்த. அடுத்த சார்ட் வர மாதிரி. ஓகே ஓகே. 2 பேர்த்துக்கு ராகுது சார். எப்படி சார்? இப்ப ஜாதகம் நல்லா தெரியும் சார். நல்லா நல்லா விளங்குது ஐயா. 2 பேர்த்துக்கு ராகுது சார். திசா சந்திப்பு வேற ஆச்சுங்களா? இப்ப என்ன திசை ஓடிட்டு இருக்கு? ராகு திசையில இப்ப தற்காலம் ஓடிட்டு இருக்கிறது குரு புத்தியா சார்? இல்ல, கேது புத்தி முடிஞ்சு சுக்கிர புத்தி ஓடிட்டு இருக்கு. ராகு திசையில சுக்கிர புத்தி, இங்கேயும் ராகு திசையில சுக்கிர புத்தி. இப்பதான் 5வது மாசம் சூரிய புத்தி வந்திருக்குது. அது எழுத்து வேலையில் இருக்கிறதுனால இல்ல, இந்த 2 எழுத்து வேலையில் இருக்கு, அதனால இல்ல வச்சுக்கலாம். கலர் மாத்தாம விட்டேன். ஒரு பக்கம் சூரிய புத்தி, ஒரு பக்கம் 2 பேருக்கு ராகு திசையில ஒருத்தருக்கு சுக்கிர புத்தி, ஒருத்தருக்கு சூரிய புத்தி ஓடிட்டு இருக்கு. ஒரே திசா புத்தி 11 மாத இடைவெளி இல்லாமல் வரக்கூடாது. ஒரே திசையில் ஒரே புத்தி 11 மாத இடைவெளி இருக்கணும். அப்படி வந்தா அது திசா சந்திப்புன்னு பேர். ஒரே திசையில் ஒரே புத்தி 11 மாத இடைவெளி இல்லாமல் வந்தது என்றால் அதற்கு திசா சந்திப்பு என்று பெயர். இங்க ஏக திசையில திசா சந்திப்பு வேற, ஒரே திசையில ஒரே புத்தி வேற. சார் எல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு கூலி வேலைக்கு போகக்கூடிய நிலைமையில வந்துட்டாங்க. அவர் உடல் ரீதியா ரொம்ப பலவீனம் ஆயிட்டார். ஜாதகர் உடல் ரீதியா ரொம்ப பலவீனம் ஆயிட்டாரு. குடும்பம் இன்னைக்கு தெருவுல நிக்குது சார். குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் நிக்குது. புரியுதுங்களா? சுப்பிரமணிய சார்,
சார் சார் சிறப்பு சார். சார் ஆக்சுவலா இவரு நமக்கு உபயலக்கணம் இல்லையா சார்? ஆமா உபய உபயலக்கணத்தாருக்கு பாதகாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு, ஆட்சியா இருக்காரு, ஆமா சார். வலுவா இருக்காரு. அது கூட ராகு கூட ராகு இருந்தா தொழிலே பண்ணக்கூடாது சார். அது இன்னொன்னு அப்படியே பண்ணா கூட இவரு உள்ளூர்ல உள்ள நிலங்களும் எல்லாம் அவுட் ஆயிருக்கும், வெளியூர்ல நிலம்னா கொஞ்சம் கிடக்கும். சார், வெளியூர்ல நிலம் வாங்க கூடாது சார், மனைவி ஜாதகம் கூடாது. அதான் விடாது. ஆனா வெளியூர் நிலவாயினா தப்பிக்கலாம், ஆனா விடாது. ஒருத்தருக்கு பாதகராகு, ஒருத்தருக்கு அஷ்டமராகு, உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம் சார். மனைவிக்கு அஷ்டமராகு, மனைவிக்கு அசலாகி இவருக்கு பாதகராக. இப்போ உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். ஆமா சார், ராகு திசையில கரெக்ட் சார். புரியுதுங்களா? நீங்க உயிர் ஆமா முளைச்சிருந்தா சார். பார்த்துக்கலாம், மற்றது ஏதோ போயிட்டு போது விட்டுருங்கிட்ட. புரியுதுங்களா? உயிர் முளைச்சிருந்தாலே பெரிய விஷயம். அது ராகுக்கு மனைவிக்கு ராகு வீடு கொடுத்தோம்னா ராகு 12ல இருக்காரு சார். ம் சார், ஒண்ணுமே சுக்கிரன் வீட்டுல ஒண்ணுமே இல்லை சார். நீங்க இத்தனை எல்லாம் பார்க்க தேவையில்லை சார். எந்த ஜாதகத்துல ஆணினுடைய சனி மீது பெண்ணினுடைய ராகு கோருதோ அங்க முடிஞ்சது சார். திருமணம் அப்ப என்ன கோரணும்? குரு கோரணும் அல்லது சுக்கிரன் கோரணும். குரு கோரணும் அல்லது சுக்கிரன் கோரணும். ஆணினுடைய தொழில் டெவலப் ஆகணும்னா குரு சுக்கிரன் கோரணும். புரியுதுங்களா? ஓகே சார். சார், கேள்வி பதில் ஏதாவது இருக்கா? அடுத்த ஒரு செக்ஷன் வரலாமா? சார் வரலாம் சார். சரி, அடுத்த செக்ஷன் 10 நிமிஷத்துக்கு வந்துருங்க. திருப்பியும் நம்ம இதே ஜாதகத்தை போட்டு என்ன கேள்விகள்லாம் உங்களுக்கு சொல்லலாம். அடுத்த செக்ஷன் வந்துருங்க. புரியுதுங்களா? சரி ஐயா. சரி, சரி சார். இன்னும் சந்தேகம் கேளுங்க. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் கெஸ் ஆகும். ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒருவருடைய பாவகாதிபதி ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு பாவகம் மறைஞ்சிருக்கா, பலமா இருக்கா, கெட்டு இருக்கா, நல்லா இருக்கா. அதே மாதிரி ஒரு காந்த பொருத்தம், ஒரு கிரக சந்திப்பினுடைய விளைவு. நீங்க ஒருத்தர் சந்திக்கிறீங்க, அந்த சந்திப்பு உங்களுக்கு ஒரு விளைவு கொடுக்கும் அல்லவா? சந்திப்பினுடைய விளைவு இருக்கு அல்லவா? சார், ராமன் சீதையின் சந்திப்பு, ராவண அழிவு. கண்ணன் அர்ஜுனன் சந்திப்பு, மகாபாரத போர். மகாபாரத போர். ஒரு சந்திப்பு என்பது ஒரு விளைவை கொடுக்கும் ஒவ்வொருடைய ஜாதகத்திலும். அந்த சந்திப்பினுடைய விளைவு சுபமா அசுபமா? ஒரு கிரகத்தை இன்னொருவருடைய ஜாதக கிரகங்கள் சந்திக்கும் போது ஒரு விளைவை உருவாக்கும். இதை அடுத்த பகுதியில நம்ம இன்னும் சிறப்பா உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்த பகுதிக்கு வந்துருங்க, உங்களுக்கு சிறப்பா சொல்லித்தரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாண்டிக் குடும்பத்தினர் ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். இந்த 10 நிமிஷம் இருந்து அதே லிங்க்ல வந்துருங்க. திருமண பொருத்த வகுப்பு, அதனாலதான் நம்ம இது ஆரம்பிக்க போறோம்.